கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பினுடைய தன்மை என்ன? உப்பு மிகவும் சுவை மிகுந்தது. எந்தெந்த ஆகாரத்திலே நாம் உபயோகிக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் சுவை மிகுந்ததாய் அது மாற்றுகிறதாய் இருக்கிறது. எதற்காக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லி இருக்கிறார்? உப்புக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறாரு. உப்பு ஒரு ஆகாரத்திலே போடப்படுகிற ஒரு பொருள். அது அந்த பொருளுக்கு நம்மையே கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு ஒப்பிட்டு எதற்காக நாம் பேசி இருக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தை, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். வீட்டுல நம்ம என்ன ஆகாரம் செய்தாலும் உப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? அது எந்த ருசியுமோ எந்த சுவையுமே கொடுக்காது. அதுல ஒரு மனமும் இருக்காது. எந்த ஆகாரம் செய்தாலும் உப்பு அதுல போட்டாதான் அந்த ருசியும் கிடைக்கும், அந்த மனமும் அந்த சுவை எல்லாமே உப்புல தான் இருக்குது. அப்ப நன்றாய் கவனிங்க, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே உவை மிகுந்ததாய் இந்த பூமியில் உள்ள ஜனங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். தேசத்துல பயங்கரமான பஞ்சம் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த பஞ்ச நிலைமையிலே பஞ்ச காலத்திலே ஈசாக்கு என்ன பண்றாரு? தேசத்திலே அவன் விதை விதைக்கிறான். செய்யலாமா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சரியான பைத்தியக்காரன் போல இருக்குப்பா. எப்பா, தேசமே பஞ்சத்துல இருக்கு, எங்குமே தண்ணி இல்ல, தேசத்துல எதுவுமே விளையில, ஆனா இவர் மட்டும் என்ன பண்றாரு? இதோ விதை விதைக்கிறாரு. எல்லாம் வேஸ்ட் ஆக போகுது. எல்லாம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? எல்லாரும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. தேசத்துல எல்லாமே பஞ்சமா இருக்கு. இந்த மனிதன் எங்கேருந்தோ வந்தான், சரி விவசாயம் தெரியாத போல இருக்கு, ஒன்னும் தெரியாத ஆள் போல இருக்கு, இன்னும் விதை விதைக்கிறாரு, எல்லாம் வேஸ்ட் ஆக போகுது, அப்படிதான் நினைத்திருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்திலே, அந்த ஈசாக்கு எந்தெந்த இடத்திலே போகிறாரோ அந்த இடத்துல மாத்திரம் தண்ணி வருது. எந்த சூழ்நிலைகளையும் எதையுமே பார்க்கல. ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலே அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உங்கள் சூழ்நிலைகளையும் வெளியில் உள்ள காரியங்களையும் பார்த்து கலங்கி நிற்க வேண்டாம், எந்த நிலைமையிலும். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நீங்க இருக்கிற வரைக்கும் தான், நீங்க இருக்கிற இடம், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கும் பொழுது உப்பு எந்த இடத்துல உண்டோ அந்த இடத்துலதான் நீரூற்றுகள் உண்டாகும். உப்பு எந்த இடத்துல உண்டோ அந்த இடத்துலதான் சுவை உண்டாகும். உப்பு எந்த இடத்துல உண்டோ அந்த இடத்துலதான் மனம் உண்டாகும். நம்மை அழைத்த தேவன் அவர் பெரியவர், அவர் என்றைக்குமே மாறாதவர். உண்மையாகவே நம்மை அழைத்தவர் அவர் என்றைக்குமே நம்மை கைவிடுவதோ, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனம் மாறுகிறவர் அல்ல, அவர் என்றைக்குமே மாறாதவர். அல்லேலூயா. உண்மையாகவே அப்ப ஒரே ஒரு காரியம், உப்பினுடைய தன்மை அது நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உப்பினுடைய தன்மை, அந்த சாரம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த சாரம், உப்பினுடைய சாரம் எங்கு இருக்கிறதோ அது அது சுற்றி உள்ள காரியங்களை, அந்த பொருளையே அது ருசி மிகுந்ததாய், சுவை மிகுந்ததாய், மனம் மிகுந்ததாய் எப்படி மாற்றுகிறதோ அதே போலதான் நீங்கள் பூமியில் இருக்கும் பொழுது பூமியில் உள்ள ஜனங்கள், உங்களை சுற்றி உள்ள ஜனங்கள், அவர்கள் சுவை மிகுந்தவர்களாய், ருசி மிகுந்தவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உப்பினோட 2வது தன்மை, உப்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த பொருள் கெட்டு போகாது. பாட்டில கூட ஊறுகாவை அடைத்து வைக்கிறோம். ஊறுகாவை நீங்க சாதாரணமா எலுமிச்சம்பழம், மாங்காய் நீங்க இந்த பழத்தை போட்டு அடைச்சு வைங்க, 2 நாள்ல கெட்டு போயிடும். ஆனால் உப்பு அதில் சேரும் பொழுதுதான் அந்த பழம் என்ன ஆகாதுங்க, அது அப்படியே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். காரணம், உப்பினுடைய தன்மை, முதல் காரியம் ருசி மிகுந்தது, சுவை மிகுந்தது. 2வது காரியம், கெட்டு போகாமல் பார்த்து கொள்ளும். அப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து, இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ, எந்த வீட்டில் இருக்கிறீர்களோ, எந்த சுற்றுப்புறங்கள் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் உள்ள ஜனங்கள் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படுவது உங்களுடைய காரியமாக இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஜனத்திலே, தெருவிலே, உங்கள் ஏரியாவில் எந்தெந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களோ, நீங்கள் உப்பென்றால் உங்களை சுற்றி உள்ள ஜனங்கள் அவர்கள் கெட்டு போகாமல் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்படுவது உங்களுடைய கடமை. உப்புனா உப்பு 2 காரியத்தையும் செய்யும், ருசியும் தரும், பொருளையும் கெட்டு போக வைக்காது. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஒரு மனிதனாலும் ஒருவராலும் யாருடைய எரிச்சலினாலும் அதை தடுக்க முடியாது. ஏனென்றால் நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேன். நான் பூமிக்கு சுவை மிகுந்தவனாய் மாத்திரமல்ல,
என்னுடைய சுற்றி இருக்கிற என்னோட உறவினர்களோ, என்னை சுற்றி உள்ள என்னோட நண்பர்களோ கெட்டு போகாமல் இயேசுவின் ரட்சிப்பை அடையும்படியாய் கர்த்தரிடத்தில் உத்தரவாதம் பண்ணி இருக்கிறார். நாம் உப்பாய் இருந்தால் மற்ற பொருள்களை, மற்ற ஜனங்களை நாம் இயேசுவினுடைய ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர முடியும். அதனாலே தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்திருப்பீர்கள். உண்மையாகவே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். நிச்சயமாகவே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உண்மையாகவே உப்பு எவ்வளவு சுவை மிகுந்ததோ, இந்த பூமிக்கு நாங்கள் உப்பாய் சுவை மிகுந்தவர்களாய் ஏசப்பா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே மற்றவர்களை ரட்சிக்கிறவர்களாய், இயேசுவின் நாமத்தினாலே மற்றவர்களை மீட்கும் பொருளாய் ஏசப்பா கர்த்தர் எங்களை இந்த பூமியிலே கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா ரட்சிப்பின் கருவியாய் கர்த்தர் நீர் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி தகப்பனே. பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. நாங்கள் மாத்திரம் அல்ல ஏசப்பா, நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்திற்கு வரும்பொழுது ஒரு கூட்டம் ஆத்மாவை ஏசப்பா உங்களுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருகிற உத்தமமுள்ள உண்மையுள்ள ஜனங்களாய், உண்மையுள்ள ஊழியக்காரர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்களும், ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த உப்பின் சாரம் தங்களை விட்டு அகன்று போகாதபடிக்கு அந்த சாரத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இன்றைக்கு பேசப்பா பிள்ளைகளிடத்தில் நீர் பேசியிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிள்ளைகள் தங்கள் உப்பினுடைய ஏசப்பா இயேசு கிறிஸ்துவின் அந்த சாரத்தை காத்துக்கொள்ளும்படியாய் பிள்ளைகளுக்கு நீங்க பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்த வேண்டும் ஆச்சரிக்கிறோம். அவைக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் பிள்ளைகளோடு இந்த கர்த்தரை வழி நடத்த வேண்டும் ஆச்சரிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க, பிள்ளைகளோட போக்கில வரத்துல கர்த்தருடைய கரம் எப்போதும் அவர்களோடு இந்த காத்து தாங்கி வழி நடத்த வேண்டும் ஆச்சரிக்கிறோம். பிள்ளைகள் தந்த ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. யார் இந்த வீடியோவை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த காணொலியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தனை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உண்மையாகவே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை தொட்டிருக்கிறார், உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.